துலா ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த உறுதித்தன்மை எல்லாருக்கும் தெரியும். என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நானும் கரெக்டாக தான் இருப்பேன், நீயும் கரெக்டாக தான் இருக்கணும், என்கிட்ட கரெக்டாக தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராசியும் இந்த துலா ராசி தான். மற்ற ராசிக்காரங்களாம் நினைப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த துலா ராசி அப்படிங்கிறது நான் கரெக்டாக இருக்கேன், நீயும் பர்ஃபெக்டாக இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த துலா ராசியில் சித்திரை 3-4 பாதம், சுவாதி 1-2-3-4 பாதம், விசாகம் 1-2-3 பாதம்லாம் இந்த துலா ராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார், லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. 27/3/2026 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி புதனும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறார். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு அமர போகிறார். இதனால் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். எப்பவுமே நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் அளவாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, நேர்மையாக பேசுவாங்க. இவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். எல்லாத்துலேயுமே என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்தபடி ஒரு சில விஷயங்கள்லாம் தவறுதலாக ஒரு சில இடத்துல சின்ன சின்ன புரிதல்கள் ஏற்படுறதுனால ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தவறுதலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட வேகம் அதிகமாகும், அதோட கூட விவேகமும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பார்ட்னர்களால் ஒரு சில பிரச்சனைகள், இன்னல்களை கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். இந்த பிரச்சனை சரியாகிறதுனால மனம் ரொம்ப லேசாகும். அதனால் ரொம்ப திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இடமாற்றமோ அல்லது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையோ இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த துளாராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனாலும் கவனமாக எல்லாருக்கிட்டையும் பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக போங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. விட்டு கொடுக்காமல் அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்களும் பதிலுக்கு பதில் பேசுனீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப அன்பாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பெரிய பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனியாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது பெரும்பாலும் உங்களுக்கு சின்ன இடைஞ்சலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் 2 பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா 2 பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தவங்ககிட்ட பழகும்போதும் பேசும்போதும் மட்டும் இந்த துளாராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது இந்த துளாராசி பெண்களுக்கு, கலைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த செயலில் இறங்குறதா இருந்தாலும் டக்குன்னு இறங்கிட்டு அதுக்கப்புறம் முழிக்கிறத விட ஒவ்வொரு செயலையும் இறங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா பெருசாக வீண் விவகாரங்கள் எதுவும் வராது. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கலந்து ஆலோசிங்க அல்லது மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது. பொதுவாகவே நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மனோதைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இறங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம யோசித்து இறங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன தடை ஏற்படும். திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக மனிதர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. எதிர்பாராத கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது தடை, தாமதம் இதெல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு, உங்களுடைய பெற்றோருடைய அன்பு ஆதரவு, ஆசிரியரோட அன்பு அரவணைப்புலாம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அந்த துளாராசி மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கிறது இந்த துளாராசி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது. முன்னோர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். இதுவரை நீங்கள் எதிர்பாராத காரியங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. நம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையும் கண்மூடித்தனமாக இறங்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட ஏதாவது அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்னல்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி இருவருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழகும் மனிதர்களுடைய வார்த்தையை நம்புவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. எல்லாத்தையுமே ஒரு சந்தேகங்களோடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். டக்குன்னு அவங்கள நம்பிட்டு ஒரு முதலீடு போட போகிறீங்க அல்லது ஒரு விஷயத்தை ஒரு தொழிலில் வியாபார ரகசியங்களை சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சந்திரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ரொம்ப பலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் இனிப்பும் கசப்பும் கலந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். யாருக்காகவும் எந்த இடத்துலையும் இந்த காலகட்டத்தில் முன்பின் தெரியாதவங்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்க. எந்த ஒரு வாக்கு கொடுக்குறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. குறிப்பாக உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கு கொடுங்க. தேவையில்லாமல் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில்
யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.